இந்த 5 பேர் இல்லாம இனிமே பெரிய பட்ஜெட் படங்கள் வெளிய வரவே செய்யாது. படங்கள் இயக்குறத தூக்கி போட்டுக்கிட்டு நடிக்க வந்தாச்சு இவங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமுத்திரக்கனி. தமிழ்ல மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னட படங்கள்ல டைரக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய டைரக்டரா பரிச்சயமான சமுத்திரக்கனி இப்போ படங்கள்ல டைரக்ட் பண்றத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு முழு நேர நடிகராவே மாறிட்டாரு. சாட்டை, அப்பா, வேலையில்லா பட்டதாரி, விசாரணை, அம்மா கணக்கு மாதிரியான தரமான கதைக்களத்தோட இருக்கக்கூடிய எல்லா படத்துலயுமே சமுத்திரக்கனிக்கு ஒரு மிக முக்கியமான ரோல் இருக்கும். அந்த ரோல்ல நடிச்சு சும்மா பட்டையை கிளப்பிடுவாரு இவரு. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா 1000 கோடி அடிச்ச ட்ரிபிள் ஆர் படத்துல ராம் சரணோட மாமாவா ஒரு முக்கியமான கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு. ரீசெண்டாவே இது போன்ற பெரிய பட்ஜெட் படங்கள்ல நிச்சயமா சமுத்திரக்கனிக்கு ஒரு கேரக்டரை ஒதுக்கி வச்சிடறாங்க. இப்போ இவர் படங்களை டைரக்ட் பண்றத ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நடிக்கிறதுக்கு படங்கள்ல கமிட் ஆயிட்டு வராரு. நம்ம இந்தியன் சினிமால இன்னும் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய பட்ஜெட்ல உள்ள படங்கள் எல்லாத்துலயுமே சமுத்திரக்கனிக்கு ஒரு ரோல் இருக்கு. அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ்.ஜே. சூர்யா. அஜித்தோட ஆசை, விஜயோட குஷி போன்ற சூப்பர் ஹிட் படங்களை டைரக்ட் பண்ணி நியூ அப்படின்ற படத்துல ஹீரோவா அறிமுகமாகி தொடர்ச்சியா ஒரு சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சு அதுக்கப்புறமா குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சு ஒரு மிகப்பெரிய ஆளானதுதான் இந்த எஸ்.ஜே. சூர்யா. மெர்சல், டான், வாரிசு போன்ற ஹிட் படங்கள்ல இவரோட நடிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கும். அதுவும் இவர் பேசக்கூடிய விதம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க எல்லாருக்குமே மார்க் ஆண்டனி படம் ஞாபகம் இருக்கா? ஒரு கம்மியான பட்ஜெட்ல எடுத்து கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் பண்ண படம் இது. இதுல ஜாக்கி பாண்டியன், மதன் பாண்டி அப்படின்னு 2 கேரக்டர்லயும் எஸ்.ஜே. சூர்யா மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த கேரக்டரை வேற யாராலையுமே பண்ண முடியாது. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு மிகப்பெரிய பங்கு எஸ்.ஜே. சூர்யாக்கு மட்டும்தான் இருக்குன்னு கண்ண மூடி சொல்லலாம். அதே மாதிரி மாநாடு, என்னதான் சிம்புக்கு அது ஒரு கம்பேக் படமா இருந்தாலும் அவர் அதுல நல்லாவே பண்ணியிருந்தாலும் அந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர்ல வேற யாரையாவது போட்டிருந்தா படம் கண்டிப்பா சொதப்பி இருக்கும். இனிமே நம்ம தமிழ் சினிமால மிகப்பெரிய பட்ஜெட்ல என்ன ஒரு படம் எடுத்தாலும் அதுல எஸ்.ஜே. சூர்யா கண்டிப்பா இருப்பாரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஃபகத் ஃபாசில். மலையாளத்துல இருந்து தமிழ் சினிமாக்கு வந்து ஃபகத் ஃபாசில் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கோலிவுட்டை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காரு. இவர் கமலுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்த விக்ரம் படத்துல அமர் ஏஜெண்டா நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம மாமன்னன் படத்துல ரத்னவேல் கேரக்டர்ல வில்லனா வேற லெவல் பண்ணிருப்பாரு. இனிமே புஷ்பா 2 வேற ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் கண்டிப்பா 1000 கோடி அடிக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த படத்துல வேற ஃபகத் இருக்காரு. புஷ்பா 2 மட்டும் வேற லெவல் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபகத்தோட மார்க்கெட்லாம் எங்கேயோ போயிரும். அவரை மறுபடியும் நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படின்னா நம்மளும் ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் படத்தை கொடுத்தாதான் முடியும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் வாஸ்தவி மேனன். காதல் திரைப்படம் அப்படின்னா அதை அனுபவிச்சு இயக்கக்கூடிய ஒரே ஒரு டைரக்டர் ஜிவிஎம் மட்டும்தான். இவர் அளவுக்கு ஒரு லவ் படத்தை யாராலையுமே ஃபீல் பண்ணி எடுக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு மின்னலை தொடங்கி வெந்து தெரிந்தது காடு வரைக்கும் பல தரமான படங்களை இந்த இண்டஸ்ட்ரிக்கு இவர் கொடுத்திருக்காரு. ஒரு சில படங்களை இவர் ப்ரொடியூஸும் பண்ணிருக்காரு. ஆனா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா டைரக்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஒரு நடிகரா ரவுண்டு கட்டிட்டு வராரு. வெந்து தணிந்தது காடு படத்துல அரசியல்வாதியா நெகட்டிவ் கேரக்டரும் இவரால பண்ண முடியும். விடுதலை படத்துல ஒரு டெரர் போலீஸாவும் இவரால பண்ண முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி லியோ படத்துல விஜய்க்கு ஒரு ஃப்ரெண்டாவும் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அதை பெஸ்டா பண்ணி தராரு. சோ ரீசெண்டா வெளியான எல்லா நடிகர்களோட மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லயும் கௌதம் வாஸ்தவி மேனன் கண்டிப்பா இருக்காரு. ஜிவிஎம்க்கு பர்சனல் லைஃப்ல எக்கச்சக்க கடன்கள் வந்தாச்சு. அந்த கடன் எல்லாத்தையும் அடைக்கணும் அப்படின்னா அவருக்கு நிறைய கோடி பணம் தேவைப்படுது. அதனாலதான் தொடர்ந்து எல்லா படத்திலயுமே கமிட் ஆயிட்டு இருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சுனில். தெலுங்கு நடிகரான சுனில் வர்மா தமிழ்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. இதுவரைக்கும் மொத்தமா 180 படங்கள் இவர் நடிச்சிருக்காரு. இவர் பெரும்பாலும் நகைச்சுவை வேடங்கள்ல தோன்றி ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சிருவாரு. இப்ப அவர் குணச்சித்திர வேடங்கள்லயும் முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு வராரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துல பிளாஸ்ட் மோகன் அப்படின்ற ஒரு கேரக்டரை பண்ணிருப்பாரு. இவருக்கு அது கச்சிதமா பொருந்தும். இவரால மட்டும்தான் இந்த கேரக்டரை நடிக்க முடியும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய கைத்தட்டலை இவர் வாங்கினாரு. அதே மாதிரி மார்க் ஆண்டனிலையும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.